கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். இந்த தேவன்தான் நமக்காக ஒரு தேசத்தை, அவர் அழிவில்லாத தேசத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று தேவன் சொல்லி போயிருக்கிறார். அதை செய்த பின்பு திரும்ப வந்து நம்மை அங்கே சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திலே அங்கே நாம் தேவனை ஆராதிப்பது தான் நம்முடைய வேலையாக காணப்படும். ஏனென்றால் அங்கே இருக்கிற தூதர்கள், அங்கே இருக்கிற எல்லாரும் தேவனை எப்பொழுதும் துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். மட்டுமல்ல, நாம் இதில் இந்த வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது நாம் உலகத்திலே தேவனை ஆராதிப்பதற்கும் நாம் பரலோக ராஜ்யத்திலே நாம் சொல்லுவதற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சாதாரணமாக ஏதோ நிர்விசாரமாக அல்லது கடமைக்காக நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. பயத்தோடும் பக்தியோடும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்மை நாமே சோதித்து பார்த்து பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வோம். அதற்கு நம்முடைய பலத்தினாலே அதை நாம் செய்ய முடியாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவனுடைய கிருபை நமக்கு இருந்தால்தான் தேவனை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்மை நாமே சோதித்து பார்த்து கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருந்து தேவனுடைய கிருபைகளை பெற்று தேவனை பயத்தோடு பக்தியோடும் ஆராதனை செய்வோம். தேவனுடைய நித்தியமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அன்பின் தகப்பனே, நாங்கள் இந்த வசனத்தின்படி பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, நம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.